ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். பெண் குழந்தைகளுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு பெண் குழந்தைகளை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்த திட்டம் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய பணம் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். கூடவே ஒவ்வொரு வருடமும் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கையும் நீங்கள் பெறலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வயதிற்கும் குறைவான பெண் குழந்தைகள் பெயரில் தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு குழந்தையினுடைய பெயரில் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகபட்சம் 2 பெண் குழந்தைகளுடைய பெயரில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து இந்த அக்கௌண்ட்டை எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நேஷ்னலைஸ்டு பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது உங்களுக்கு பக்கத்தில் உள்ள நேஷ்னலைஸ்டு பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸினுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தாகணும். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் கார்டு இல்லை ரேஷன் கார்டை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக ஒரு ஃபைனான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல் டு மார்ச்சுக்குள்ளே குறைந்தபட்சம் 250 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும். அதிகபட்சமாக 1,50,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபைனான்ஷியல் இயருக்குள்ளே குறைந்தபட்சம் 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் மொத்தமாகவோ இல்லை மாதமோ நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். 1,50,000க்கும் அதிகமான அமௌண்ட்டை ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியாது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 8.2% வழங்குறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக திருப்பி தருவாங்க. அடுத்து மெச்சூரிட்டி பீரியட். இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி பீரியட் 21 வருடம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா முதல் 15 வருடம் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணும். கடைசி 6 வருடம் இந்த ஸ்கீமில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் நீங்கள் டெபாசிட் பண்ண தேவையில்லை. 21 வருடத்திற்கு அப்புறம் டோட்டலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கே திருப்பி தருவாங்க. இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் டு பேங்க்குக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட். இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்க பெறலாம். கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதற்காக எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை. அடுத்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட். இந்த ஸ்கீமில் ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான 250 ரூபாயை நீங்கள் டெபாசிட் பண்ணலை அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை இன்ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. இன்ஆக்டிவ் பண்ண அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பெனால்ட்டி சார்ஜஸாக 50 ரூபாய் ஒரு நிதியாண்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செலுத்த வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிள், இந்த ஸ்கீமில் தொடர்ந்து 4 ஃபைனான்ஷியல் இயரில் எந்த விதமான அமௌண்ட்டையும் நீங்கள் டெபாசிட் பண்ணலை அப்படின்னா 4 வருடத்திற்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் 50 ரூபாய் பெனால்ட்டி சார்ஜஸ் வீதம், 4 வருடத்திற்கு 200 ரூபாய், குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு வருடத்திற்கு 250 ரூபாய் வீதம், 4 வருடத்திற்கு 1000 ரூபாய். ஸோ இந்த அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு டோட்டலாக 1,200 ரூபாயை நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அடுத்து பார்ஷியல் வித்ட்ராவல். இந்த ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஆனால் கண்டிஷன் என்னென்னா அந்த குழந்தை 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும், இல்லை 10th ஸ்டாண்டர்ட், அதாவது 10ஆம் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த 2 கண்டிஷனில் எதை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாங்களோ அந்த டைமில் இந்த ஸ்கீமில் இருந்து பார்ஷியல் அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். பார்ஷியல் அமௌண்ட்டாக வித்ட்ராவல் பண்ண விரும்பினாலும் குழந்தையினுடைய ஹையர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த ஸ்கீமில் பார்ஷியல் அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ண முடியும். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி.
இந்த ஸ்கீமில் எந்த விதமான லோன் ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஸோ இந்த ஸ்கீமின் மூலமாக எந்த ஒரு லோனும் அப்ளை பண்ணி வாங்க முடியாது. அடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ₹250 டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய முதல் 15 வருடத்தில் மொத்தம் ₹45,000 நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹91,652 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹1,38,652 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் ₹1000 டெபாசிட் பண்ணும் பட்சத்தில் டோட்டல் டெபாசிட்டாக ₹1,80,000 டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹3,74,611 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹5,54,611 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் ₹3,000 டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய முதல் 15 வருடத்தில் மொத்தம் ₹5,40,000 டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹11,23,834 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹16,63,834 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் ₹5,000 டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா முதல் 15 வருடத்தில் ₹9,00,000 டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹18,73,057 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹27,73,057 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் ₹10,000 டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா முதல் 15 வருடத்தில் ₹18,00,000 டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹37,46,115 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹55,46,115 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் ₹12,500 டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய முதல் 15 வருடத்தில் மொத்தம் ₹22,50,000 டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹46,82,644 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹69,32,644 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். இந்த ஸ்கீமில் அதிகமான ரிட்டர்னை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா ஃபைனான்ஷியல் இயரினுடைய முதல் மாதமான ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே இந்த ஸ்கீமினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான ₹1,50,000 மொத்தமாக நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய முதல் 15 வருடத்தில் மொத்தம் ₹22,50,000 டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹49,32,115 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹71,82,115 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஸோ நீங்களும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க விரும்புனீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரில் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.